எலக்ட்ரிக்கல் பேனல் இருக்கக்கூடிய சுவிட்ச் கியர்ஸை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பேனல் அப்படின்னு எடுத்துட்டா என்னென்ன சுவிட்ச் கியர்ஸ்லாம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதுல கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர், எஸ்எம்பிஎஸ், ரிலே, காண்டக்டர் இதை பத்திலாம் நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ அதனோட கண்டினியூட்டியா இருக்கக்கூடிய ஃபியூஸை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோட கடைசியில இந்த ஃபியூஸ் சம்பந்தமா என்னென்ன மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு பதில் தெரிஞ்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூஸ் அப்படின்னா என்ன, இண்டஸ்ட்ரியில என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபியூஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இப்போ நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபியூஸ் வந்து நம்ம எப்படி கரெக்டாக சூஸ் பண்றது, ஹெச்ஆர்சி ஃபியூஸ்னா என்ன, செமிகண்டக்டர் ஃபியூஸ்னா என்ன, இப்போ ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம ஏகப்பட்ட பிரேக்கர்ஸ் வச்சிருந்தாலும் இன்னும் நம்ம ஏன் ஃபியூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கிளாஸ் ஃபியூஸ்னா என்ன, கேட்ரேஜ் ஃபியூஸ்னா என்ன, பிளேடு ஃபியூஸ்னா என்ன, பிசிபியோட ப்ரொடெக்ஷனுக்கு என்னென்ன மாதிரியான ஃபியூஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபியூஸோட நேம் பிளேட்ல பார்த்து அது வந்து என்ன மாதிரியான ஃபியூஸ் அப்படின்றது எப்படி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறது அப்படின்ற எல்லா கேள்விக்கான பதில் அப்படின்றது நம்ம இந்த வீடியோட கடைசியில கிடைச்சு. ஓகே, என்ன திடீர்னு ஃபியூஸை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ல இருந்து மேனேஜர் எப்படி ஆறுது அப்படின்ற சீரிஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுவே டைரக்டா மேனேஜர்லாம் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனும் ஐபட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதில் நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்துல இருந்து ஒரு 5 விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் போது சரியான நேரத்தில் நம்ம லீடர் ஆகிறான்னு சொல்லி பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில், அது சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா உங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க டெக்னிக்கல் ஸ்கில்ல என்ன சீக்வன்ஸ்ல டெவலப் பண்ணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்ல இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கேர்ஸை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த சுவிட்ச் கேர்ஸ்ல இன்னைக்கு நம்ம ஃபியூஸை பத்தி பார்க்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபியூஸ் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் நடந்தாலும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, இதை நம்ம வீட்டில் எங்கே வச்சிருப்போம், நம்ம மீட்டர் பாக்ஸ்ல இன்னொரு கேரியர் வச்சிருப்போம். அது இடையில வந்து இது மாதிரி ஒரு ஒயர் வச்சிருப்பாங்க. எப்பெல்லாம் எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் நடக்குதோ அப்போ அந்த ஒயர் வந்து ஓப்பன் ஆகிட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் டிவைசஸை ப்ரொடெக்ட் பண்ணும். இது நம்மளோட வீட்டில். இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரியான ஃபியூஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஃபியூஸ் தானா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட டைப்ஸ் வச்சிருப்பாங்க. எதுக்கு இத்தனை ஃபியூஸ் வச்சுக்கிட்டு, நம்ம வீட்டில் வச்சிருக்க மாதிரி சிம்பிளா ஒரு கேரியருக்குள்ள கம்பியை போட்டு முடிச்சுட்டு போக வேண்டியதானே, தேவையில்லாம ஏன் போட்டு இவ்வளவு குழப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் டிவைசஸோட பவர் ரேட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமா இருக்கும். வோல்டேஜ் ஆகட்டும், கரண்ட் ஆகட்டும். ஆனால் இண்டஸ்ட்ரியில ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரியான பவர் ரேட்டிங் இருக்கக்கூடிய டிவைஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் நம்ம சரியான ஃபியூஸ் யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம ப்ரொடெக்ஷன் அப்படின்றது வந்து ப்ராப்பரா இருக்கும். அதனாலதான் வந்து இவ்வளோ டைப் ஃபியூஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஃபியூஸ் அப்படின்னு என்ன, எதுக்காக நம்ம இண்டஸ்ட்ரியில இவ்வளோ டைப்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்ற வரைக்கும் நம்ம கிளியர். இதெல்லாம் எதை பொறுத்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் மெத்தட், அதாவது அந்த ஃபியூஸ் எதை பொறுத்து ஆப்ரேட் ஆக போகுது அப்படின்றத பார்ப்பாங்க. அதாவது வோல்டேஜ் பொறுத்தா, கரண்ட் பொறுத்து ஆப்ரேட் ஆக போகுது அப்படின்றத பார்ப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ஸ்பீடு, என்ன வேகத்துல அந்த ஃபியூஸ் வந்து ஆக்ட் ஆகணும் அப்படின்றத பார்ப்பாங்க. அதாவது ஹை ஸ்பீடா, ஸ்லோ ஸ்பீடா, என்ன ட்ரிப்பிங் கர்வை ஃபாலோ பண்ணி அது வேலை செய்யணும் அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டு. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலேஷன், அதாவது அந்த ஃபியூஸ் எலமெண்ட்டை சுற்றி என்ன இன்சுலேஷன் மெட்டீரியல் இருக்கணும் அப்படின்றத பார்த்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஹை கரண்ட் இருக்கக்கூடிய டிவைஸ்க்கு நம்ம ஃபியூஸ் கொடுக்க போறோம் அப்படின்னா அங்க கிரியேட் ஆகக்கூடிய ஃபால்ட் அப்படின்றது பெரிய லெவலில் இருக்கும். அதுல உருவாகக்கூடிய ஸ்பார்க் அப்படின்றது நம்ம பெரிய லெவலில் இருக்கும். அந்த ஸ்பார்க் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய டிவைசஸையோ இல்லை வந்து ஃபயர் இன்சிடென்ட்டையோ கிரியேட் பண்ணிருக்காது அப்படின்றதுனால அந்த எலமெண்ட் சுற்றி இருக்கக்கூடிய இன்சுலேஷன் மெட்டீரியல் அப்படின்றது வந்து நம்ம ப்ராப்பரா சூஸ் பண்ணோம். அது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மைக்கா, கிளாஸ், பாலிமர் நிறைய டைப் இருக்கு. அது நம்ம அப்ளிகேஷனுக்கு எது வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத பார்த்து நம்ம அந்த இன்சுலேஷன் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, ஃபியூஸ் அப்படின்னு என்ன, எதுக்காக இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ டைப்ஸ் யூஸ் பண்றாங்க, அது எதை பொறுத்து அந்த ஃபியூஸ் டைப் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற வரைக்கும் நம்ம கிளியர். இப்போ அடுத்தது இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூஸோட பேர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய நேரங்களில் அதுக்கு சரியான பேர் சொல்ல தெரியாம அசிங்கப்பட்டிருப்போம். அதனால அதனோட பேர் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர்சி ஃபியூஸ், பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் ஃபியூஸ். ரெண்டாவது பிளேடு ஃபியூஸ், இது வந்து தெர்மல் ஃபியூஸ், இது வந்து எஸ்எம்டி ஃபியூஸ், அதாவது சர்ஃபேஸ் மவுண்டட் ஃபியூஸ் சொல்லுவாங்க. இது நம்ம பிசிபியில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஓவின்றது மெட்டல் ஆக்சைடு வேரிஸ்டர், இது நம்ம பிசிபியில் இருக்கும். இது வந்து தெர்மிஸ்டர் சொல்லுவாங்க, அதாவது பிடிசின்னு சொல்லுவாங்க, சில என்டிசி இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இது நம்ம பிசிபியில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபியூஸ், கேட்ரேஜ் ஃபியூஸ், இது நம்ம நிறைய பார்த்துருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் ஃபியூஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூஸோட பேர். ஓகே, இப்போ இது ஒரு ஃபியூஸை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் அண்ட் கேட்ரேஜ் ஃபியூஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ கிளாஸ் ஃபியூஸில் பார்த்தா சென்டரில் வந்து ஒரு ஃபியூஸ் எலமெண்ட் இருக்கும், பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா இந்த எலமெண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் பேனல்ஸில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மரோட இன்புட் சப்ளை, அவுட்புட் சப்ளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது எஸ்எம்பிஎஸ் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. 24 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் இருக்குல்லங்க, அங்கே நம்ம இந்த கிளாஸ் ஃபியூஸ் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிஎல்சி இருந்ததுன்னா அதனோட ப்ராசஸர், அதனோட மாடியூல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கிளாஸ் ஃபியூஸ் அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேனலோட இன்புட் அவுட்புட் டெர்மினல் இருக்கு பாருங்க. அதாவது ஃபீல்ட்ல இருந்து சப்ளை பேனலுக்கு வரதா இருக்கட்டும், இல்லை பேனல்ல இருந்து ஃபீல்டு போகக்கூடிய சப்ளையா இருக்கட்டும், இன்பிட்வீன்ல இந்த கிளாஸ் பியூஸ் அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஃபீல்டில் வந்து நிறைய ஃபால்ட் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. அது வந்து நம்ம பேனலில் இருக்கக்கூடிய டிவைசஸ் வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அந்த டிபியில் நிறைய கிளாஸ் பியூஸ் அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பிசிபி போர்ட்லேயும் நம்ம இந்த கிளாஸ் பியூஸ் அப்படின்றத பார்க்கலாம். அதோட இன்கமிங் சப்ளைலேயே வந்து, அதாவது அந்த பிசிபிக்கு சப்ளை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் பியூஸ் அப்படின்றத வச்சிருப்பாங்க. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து அதை டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த கிளாஸ் பியூஸ் அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சில கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கேப்சூல் இருக்கு பாருங்க, இது மேலேயே வந்து அதனோட சில நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கூடிய டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் என்ன ஸ்பீடில் ஆப்ரேட் ஆக போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுது பாருங்க. இது ஒரு ஒரு லெட்டருக்கும் ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. எஃப்எஃப்னு கொடுத்துருந்தாங்கன்னா வெரி ஃபாஸ்ட் ஆக்டிங், எஃப் அப்படின்னா ஃபாஸ்ட் ஆக்டிங், இது டீன் கொடுத்தாங்கன்னா ஸ்லோ ஆக்டிங். ஸோ இதை பொறுத்து நம்ம ஃபியூஸ் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நமக்கு தெரியும் அதனோட ஆர்ம்ஸ் ரேட்டிங். ஸோ எவ்வளோ லோடு வரைக்கும் நம்ம அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஆர்ம்ஸ் ரேட்டிங். அடுத்து ஹெச் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட பிரேக்கிங் கெப்பாசிட்டி. ஸோ வெரி ஃபாஸ்ட் ஆக்டிங்கா ஃபாஸ்ட் ஆக்டிங் அப்படின்றது அதை அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அது வோல்டேஜ் ரேட்டிங். ஓகே, இதுதான் வந்து அந்த கிளாஸ் ஃபியூஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூஸோட ஐடென்டிஃபிகேஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூஸ் வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, இது என்னென்ன மாதிரியான ஹோல்டர் செட்டப்லாம் வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் ஃபியூஸுக்கு இந்த மாதிரி ஹோல்டர்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து இன்செர்ட் பண்ணி நம்ம ரெண்டு சைடும் வந்து டிவி மாதிரி கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ இது கேட்டரிக் ஃபியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஹோல்டர் வச்சிருப்பாங்க. இதுக்கு நம்ம அப் டவுனில் நம்ம இன்புட் அவுட்புட் ஒயரை கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஃபியூஸ்லேயே வந்து இந்த ஃபிக்ஸிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதனோட பேர் என்ன அப்படின்றத கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் பிளேட் டேக்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போல்டு போடுற மாதிரி இருக்குது, சென்டர் போல்ட் டேக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் டைப்பில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஆர்டர் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். சரியான பேர் போட்டு தேடணும் அப்படின்னா தான் அந்த ஃபியூஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த பேரை பார்த்து வச்சுக்கோம். ஓகே, இப்போ அந்த கிளாஸு கேட்டரைஸ் ஃபியூஸ் அவ்வளோதான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹை வோல்டேஜ். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் போலில் வச்சிருப்பாங்க. இது ட்ராப் அவுட் ஃபியூஸ்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹை வோல்டேஜ் லைனில் போட்டிருப்பாங்க. அது நம்ம சப்ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம 11 kV பேனலாக இருக்கட்டும், இல்லை 33 kV பேனலாக இருக்கட்டும், அதுக்கு வந்து பஸ் பிடின்னு சொல்லி ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அதில் அந்த பிடியோட ப்ரொடெக்ஷனுக்காக இந்த ஹை வோல்டேஜ் ஃபியூஸ் அப்படின்றது வச்சிருப்பாங்க. நம்ம அதை பார்க்கணும். ஸோ ஹை வோல்டேஜ் ஃபியூஸ் அவ்வளோதான். ஸோ ஓகே, அடுத்தது ஹெச்ஆர்சி செமிகண்டக்டர் ஃபியூஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹெச்ஆர்சி ஃபியூஸ் அப்படின்றது நம்ம கிளாஸ் ஃபியூஸ் மாதிரி தாங்க. என்ன அதனோட ஃபியூஸ் எலமெண்ட் வந்து கொஞ்சம் வேற மெட்டீரியல் இருக்கும். ப்ளஸ் அதனோட இன்சுலேஷன் மெட்டீரியல் அப்படின்றது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து நம்ம ஹை கரண்ட் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால அது வந்து பக்கத்தில் இருக்கிற டிவைஸை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த இன்சுலேஷன் மெட்டீரியல் அப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதான் வந்து ஹெச்ஆர்சி ஃபியூஸ். பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேனலோட இன்கமிங் சப்ளை இருக்கு பாருங்க, அந்த இடத்துல அந்த ஹெச்ஆர்சி ஃபியூஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. செமிகண்டக்டர் ஃபியூஸ் அப்படின்றது பொதுவாக அந்த விஎஃப்டி இருக்கு பாருங்க, டிரைவ்ஸ். ஸோ சின்ன டிரைவாக இருக்கட்டும், பெரிய டிரைவாக இருக்கட்டும், அதனோட இன்கமிங் சப்ளைக்கு இந்த செமிகண்டக்டர் ஃபியூஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இன்கமிங் சப்ளை வரக்கூடிய வோல்டேஜ் சர்ச் ஆகட்டும், இல்லை வேற ஏதாவது ஃபால்ட் ஆகட்டும், ஸோ நம்மளோட டிரைவ்ஸை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த செமிகண்டக்டர் ஃபியூஸும் ப்ளஸ் ஹெச்ஆர்சி ஃபியூஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எப்படி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது, அதனோட நேம் பிளேட் டீட்டெயில் வச்சு எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதனோட பிராண்டு கொடுத்துருப்பாங்க, என்ன பிராண்டு ஃபியூஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதனோட பார்ட் கோடு, நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்காக பார்ட் கோடு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அதனோட கரண்ட் ரேட்டிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது இந்த ஃபியூஸோட சைஸை வந்து சில ஸ்டாண்டர்ட் டேபிளில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்க NH00 கொடுத்துருந்தாங்கன்னா அதோட லென்த் இவ்வளோ இருக்கும், அதனோட பாடி லென்த் இவ்வளோ இருக்கும், பாடி வித் இவ்வளோ இருக்கும் அப்படின்றது இங்கே ஸ்டாண்டர்ட் டேபிளில் கொடுத்துருக்காங்க. இது எங்கே நமக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூஸ் ஆர்டர் பண்ணும்போதோ இல்லை எக்ஸிஸ்டிங் ஃபியூஸுக்கு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதை பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூஸ் வந்து என்ன ஸ்பீடில் ஆப்ரேட் ஆக போகுது அப்படின்றத சில ஸ்டாண்டர்ட் கோடில் கொடுத்துருக்காங்க. இப்போ GL அப்படின்லாம் கொடுத்தாங்கன்னா இது ஃபாஸ்ட் ஆக்டிங்கு, AM கொடுத்தாங்கன்னா ஸ்லோ ஆக்டிங்கு. ஸோ இந்த லெட்டரை வச்சு நம்ம இது என்ன ஸ்பீடில் ஆப்ரேட் ஆகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதனோட வோல்டேஜ் பிரேக்கிங் கெப்பாசிட்டி அதுவும் நமக்கு தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதனோட ஸ்டாண்டர்ட் என்ன ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி இந்த ஃபியூஸ் அப்படின்றது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது செமிகண்டக்டர் ஃபியூஸ். ஸோ ஹெச்ஆர்சி ஃபியூஸும் செமிகண்டக்டர் ஃபியூஸும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். அது ரெண்டுக்கு வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டயோட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து செமிகண்டக்டர் ஃபியூஸ் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க, AR GR அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து நம்ம செமிகண்டக்டர் ஃபியூஸ் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த ஃபியூஸ் வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, பேனல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.
இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கோ ரிமூவ் பண்றதோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா எனக்கு கையிலேயோ கட்டிங் பிளேயரோ போட்டு இழுத்தீங்க அப்படின்னா ஃபியூஸ் டேமேஜ் ஆயிரும். அதனால இந்த மாதிரி ஹேண்டில் ஒன்று வச்சிருப்பாங்க. இப்போ அந்த ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்றது மூலமா இந்த இடத்துல வந்து எங்கேஜ் ஆகும். பாருங்க, ஆக்சுவலா பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல எங்கேஜ் பண்ணி புல் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த ஹோல்டர்ல இருந்து ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ நம்ம திரும்ப போடும்போதும் ஸோ அந்த ஹோல்டரில் வச்சு போட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக போய் நிற்கும். ஏன்னா நம்ம சரியாக போடாமல் விட்டுட்டோம், சரியாக உள்ள ஃபிக்ஸ் ஆகாமல் போச்சு அப்படின்னா அங்கே ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த ஹோல்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஹெச்ஆர்சி ஃபியூஸ் செமிகண்டக்டர் ஃபியூஸ் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, அதான் வந்து நம்ம சேஃபான மெத்தடும் கூட. ஓகே ஓகே இப்போ ஹெச்ஆர்சி ஃபியூஸ் அவ்வளோதான். ஓகே, அடுத்தது பிளேடு ஃபியூஸ். பிளேடு ஃபியூஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம அதே ஃபியூஸ் எலமெண்ட் தாங்க. என்ன அதனோட ஃபிக்ஸிங் அசம்பிள்மெண்ட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இது வந்து சென்டரில் அந்த ஃபியூஸ் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பஸ்ஸு, காரு இதுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட் கண்ட்ரோல் சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபியூஸ் அப்படின்றது மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம கம்பெனியில் வந்து ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில டிரைவு இல்லை யூபிஎஸ் அந்த மாதிரி செட்டப்பில் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பிளேடு ஃபியூஸ் அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம பிசிபியில் என்னென்ன மாதிரியான ஃபியூஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஓவி. இது வந்து நம்மளோட பிசிபியில் சப்ளை என்ட்ரான உடனே இந்த எம்ஓவி அப்படின்றது இருக்கும். ஏன்னா எந்த ஒரு வோல்டேஜ் சர்ச் நடந்துச்சு அப்படின்னாலும் இந்த எம்ஓவி தான் ஃபர்ஸ்ட் வந்து வெடிக்கும். வெடிச்சு சப்ளை உள்ள அலோவ் பண்ணாமல் உள்ள இருக்கக்கூடிய டிவைசஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இது மெட்டல் ஆக்சைடு வைரிஸ்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா தெர்மிஸ்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி வேலை செய்யும். ஹை டெம்பரேச்சர் போகும்போது இது ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நார்மல் டெம்பரேச்சர் வரும்போது திரும்ப க்ளோஸ் ஆயிரும். நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் வேலை செய்யாது. இப்போ கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி போட்டு கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஆன் பண்ணோம்னா அது வேலை செய்யும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மிஸ்டர் தான். இது வந்து டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி அந்த சர்க்யூட் வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்டிசியும் சேம் அதே தான். அது வந்து பிடிசின்னு சொல்லுவாங்க, இது வந்து என்டிசின்னு சொல்லுவாங்க. இது டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தான் வேலை செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி, சர்ஃபேஸ் மவுண்டட் ஃபியூஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து குட்டி குட்டியாக வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு உள்ள வந்து நிறைய சின்ன சின்ன சர்க்யூட்ஸ் இருக்குல்லங்க, அந்த சர்க்யூட்லாம் தனித்தனியாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த சர்ஃபேஸ் மவுண்டட் ஃபியூஸ் அப்படின்றத வச்சிருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா தெர்மல் ஃபியூஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி வேலை செய்யும். ஒரு சர்டன் டெம்பரேச்சர் மேலே போச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். திரும்ப அது யூஸ் பண்ண முடியாது. இது வந்து நம்ம ட்ரையரு, நம்ம மைக்ரோவேவ் ஓவனு, ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த தெர்மல் ஃபியூஸ் அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ இண்டஸ்ட்ரியில் என்னென்ன மாதிரியான ஃபியூஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எதுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற வரைக்கும் நமக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும். கடைசியாக நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நம்ம எம்சிபி அப்படின்றது ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் எல்லாம் பண்ணதான் செய்யுது. அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையும் பிரேக்கரை யூஸ் பண்ணிட்டு போகணும் தானே, இதுக்கு நம்ம ஃபியூஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி நமக்கு வரலாம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக்கர் அப்படின்றது நம்ம ரிலையபிலிட்டி கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள வந்து நிறைய மூவபிள் பார்ட்ஸ் இருக்கிறதுனால எல்லா நேரம் அது பர்ஃபெக்டா வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபியூஸ் அப்படி கிடையாது. உள்ள வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான், அது வந்து சரியா அதனோட வேலையை செஞ்சிடும். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹை காஸ்ட். இப்போ பிரேக்கர் காஸ்ட்டையும் ஃபியூஸ் காஸ்டிங் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூஸோட விலை வந்து கம்மியாக இருக்கும். அதனால நம்ம வந்து அது ஈஸியாக கிடைச்சிடும். இது ரெண்டு. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக்கர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ், ஃபியூஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூஸுக்கு கம்மியான ஸ்பேஸ் இருந்தால் போதும். இது மூணு. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்பெஷல் அப்ளிகேஷனுக்கு நம்ம பிரேக்கரை நம்ப முடியாது. ஏன்னா நம்ம வந்து அது உள்ள மூவிங் பார்ட்ஸ்லாம் இருக்குது, அது ரிலையபிலிட்டி கிடையாது. அப்படின்றதுனால ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம பிரேக்கர் யூஸ் பண்ண முடியாது, ஃபியூஸ் தான் யூஸ் பண்ணணும். இது 4. அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ரோஃபிட் காஸ்ட். இப்போ எக்ஸிஸ்டிங் வந்து ஃபியூஸ் தான் இருக்குது, அதை நீங்கள் வந்து பிரேக்கராக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேனலில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்ண வேண்டியது. அதனால நம்ம வந்து பழைய அந்த ஃபியூஸ் அப்படியே ரீஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து நம்ம பிரேக்கர் இருந்தாலும் நம்ம ஃபியூஸ் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது வரைக்கும் பார்த்ததை நம்ம கன்க்ளூட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபியூஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் நடக்கும்போது நம்ம எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வச்சிருக்கக்கூடிய டிவைஸ் சொல்லி பார்த்தோம். இண்டஸ்ட்ரியில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபியூஸ் ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸோட பவர் ரேட்டிங் அப்படின்றது டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கிறதுனால அது சரியான ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக நம்ம இவ்வளோ டைப் ஃபியூஸ் யூஸ் பண்ணுறோம். எதை பொறுத்து சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதனோட ஆப்ரேட்டிங் மெத்தடு, அதனோட ஆப்ரேட்டிங் ஸ்பீடு அண்ட் இன்ஸ்டலேஷன் மெட்டீரியல், இதை பொறுத்து அந்த இண்டஸ்ட்ரியல் ஃபியூஸ் அப்படின்றது சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கிளாஸ் ஃபியூஸ்னா என்ன, கேட்ரிக் ஃபியூஸ்னா என்ன, அது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபியூஸோட ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட் என்னன்னு பார்த்தோம். அதில் போட்டிருக்கக்கூடிய ஒரு லெட்டருக்கான மீனிங் என்ன, அதை பார்த்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஃபியூஸ் எப்படி நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது, அதான் ஹோல்டரில் போட்டு எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து அந்த ஃபியூஸ் ஆர்டர் பண்ணும்போது அது என்ன ப்ராப்பரான நேமில் நம்ம சர்ச் பண்ணி ஆர்டர் பண்ணுன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் பிளேடு ஃபியூஸ்னா என்ன, அது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்றதை பார்த்தோம்.
அதுக்கப்புறம் ஹெச்ஆர்சி ஃபியூஸ், செமிகண்டக்டர் ஃபியூஸ்னா என்ன, அது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது ஹெச்ஆர்சி ஃபியூஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய நேம் பிளேட் டீட்டெயிலை பார்த்து எப்படி நம்ம அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹெச்ஆர்சி ஃபியூஸுக்கும் செமிகண்டக்டர் ஃபியூஸுக்கும் வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஹெச்ஆர்சி ஃபியூஸ், செமிகண்டக்டர் ஃபியூஸ் வந்து எப்படி நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது, பேனலில் வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹை வோல்டேஜ் ஃபியூஸ்னா என்ன, அது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் பிசிபி போர்டு ப்ரொடெக்ஷனுக்காக என்னென்ன மாதிரியான ஃபியூசஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். கடைசியாக நம்ம ஃபியூஸுக்கு பதிலாக நம்ம பிரேக்கர் யூஸ் பண்ண முடியுமா, அது ஏன் பண்ண முடியாது அப்படின்றதுக்கான ஒரு 5 ரீசன் அப்படின்றத பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் பிரேக்கர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எம்சிபி பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.